வெல்கம் டு குட் லக் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க. இப்போ பேக் சைடை நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பேக் சைடை ஃபினிஷ் பண்ணிடுவோம். பேக் சைடில் மார்க் பண்ண பக்கமே நம்ம எடுத்துக்குவோம். அந்த ஆர்காட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணோம்ல 2 இன்ச்சுக்காக, அந்த மார்க் பண்ணதை ஃபஸ்ட்டு 1 இன்ச்சாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ச்சையும் மடித்து தையல் போட்டுக்குவோம். நம்ம 2 இன்ச்சு குறிச்சிருக்கோம் இல்லையா, 2 மடிப்பாக மடித்தா தான் ஸ்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பும் மடிச்சுக்குவோம். மடித்து ஒரு தையல் கரெக்டாக அந்த எட்ஜு வரைக்கும் நேராக மடிக்கணும். கையில் கூட தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு அதே மாதிரி மடிக்கணும். இப்போ தையலுக்காக விட்டுருந்த 2 இன்ச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சென்டர் டாட்டு பிடிக்கணும். டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் மடிக்கணும். மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பக்கம் தான் தையல் விழுகணும். கரெக்டாக அந்த ஷோல்டர் 2 ஜாயிண்ட்டை பிடிச்சி கீழே பிடிச்சிங்கனாலே கரெக்டாக அந்த நேரம் வந்துடும். அதிலிருந்து ஒரு 3 இன்ச் கணக்கு பண்ணி பிடிச்சிக்கோங்க. 3 இன்ச் பிடிச்சிட்டு அதே மாதிரி அந்த இன்னொரு பக்கமும் 3 இன்ச் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக பாருங்கள். அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் கரெக்டாக மடித்து 3 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி கணக்கு பண்ணி 3 இன்ச். பாருங்கள், பையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகிறோம். பொறுமையாக பார்த்திங்கனாலே நம்ம தைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பேக் சைடு முடிஞ்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் சைடு பார்ப்போம். கரெக்டாக 3 இன்ச். ஃப்ரண்ட் சைடில் நம்ம இப்போ கிராஸ்க்கு மார்க் பண்ணிக்குவோம். கிராஸ் எப்படி பிடிக்கிறதுன்றதை கவனமாக பாருங்கள். கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து சென்டர் டாட்டுக்கு பிடிச்சிருக்கோம்ல, அந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச். அதே மாதிரி அந்த பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் 3 இன்ச் கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சாலே கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச், ஒரு அக்கனா மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கிராஸையும் நம்ம அது மேலே போட்டு லைட்டாக ஒரு தட்டுனா ப்ரெஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு அந்த மார்க் அதில் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ 2 பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ சென்டர் டாட்டை அந்த புள்ளியை பிடிச்சி கரெக்டாக மடிச்சிங்கன்னா அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக போட்டுட்டு அதே மாதிரி சைட்லேயும் பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டன் பட்டிக்கிட்ட கீழே பட்டி ஜாயின் பண்ணுற இடம் கொஞ்சம் இறக்கியும், மேலே கழுத்து பகுதி கொஞ்சம் ஏற்றியும், கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பிடிச்சிங்கன்னா கப் ஷேப் கரெக்டாக உட்காரும். ஸோ அந்த கழுத்து பகுதி கொஞ்சம் ஏற்றியும், பட்டன் ஜாயின் பண்ணுற இடம் கொஞ்சம் இறக்கியும் அப்படி பிடிச்சிங்கன்னா கப் ஷேப் கரெக்டாக அமையும். இப்போது கரெக்டாக அது ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கோங்க.
கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவு பிடிச்சாலே போதும், 1/4 இன்ச் அளவு. அதுக்கப்புறம் ஆம்கோல் கிட்ட பிடிக்கிறது. ஆம்கோல்னால் கையோட வளைவு பக்கம். அப்போ அந்த சென்ட்ரு டாட் இருக்கு இல்லையா, மார்க் பண்ணியிருந்தாலும் 3 இன்ச்சுக்கு அந்த டாட்டை பிடிச்சிங்கனாலே நமக்கு 3வது டாட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஆம்கோல் கிட்ட பிடிக்கிற டாட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். சென்ட்ரு டாட்டை பிடிச்சிங்கனாலே கரெக்டாக நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி பிடிச்சிங்கனாலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த டாட் வந்து நம்ம கூட குறைய பிடிக்கிறது. குறையா பிடிச்சோம்னா கப் ஷேப் வந்து ஃப்ளாட்டாக வரும், இல்லைன்னா ஷார்ப்பாக வரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷார்ப்பாக வேணுன்னா அதிகமாக பிடிங்க, இல்லைன்னா வந்து கம்மியாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிராஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இதையும் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து பதில் கொடுக்குறேன். போன தடவை ஒரு சகோதரி சொல்லியிருந்தீங்க, கட் பண்ணுறது புரியுது மேடம், அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் மெதுவாக தான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி அந்த 1/4 இன்ச்சு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி விட்டு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. தெளிவாக போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதுலேயும் எதுவும் புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அந்த சென்டர் டாட்லேருந்து பிடிச்சிருக்கேன் பாருங்கள், கரெக்டாக ஆம்கோலுக்கு பிடிச்சிக்கோங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது ரொம்ப நல்லது. கட் பண்ணுறதும் கஷ்டம் இல்லை, ஸ்டிச் பண்ணுறதும் கஷ்டம் இல்லை. ப்ளவுஸ் தைக்கணுன்னா முதல்ல பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நம்ம சீக்கிரம் ஒரு டெய்லர் ஆயிடலாம். இந்த முறைப்படி தைச்சிங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ப்ளவுஸ் கொடுக்குறவங்களும் கரெக்டாக இருக்கும், அவங்ககிட்ட போய் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், கிராஸில் அந்த சென்டர் டாட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து லைட்டாக உள்ளே அமுக்கி ஒரு தையல் போட்டுருணும், உள்ளே அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்படி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக மடக்கி விட்டு ஒரே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா கரெக்டாக தைச்சிக்கோங்க. நம்ம கரெக்டாக தைச்சாலே எத்தனை பேர் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டிக்கு தேவைன்னா எக்ஸஸாக ஒரு துணி கொடுத்துக்கலாம். நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கதே போதும் அப்படின்ட்டு அதோட நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பிட்டு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, கிராஸ் வந்து இறங்காமல் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். இப்போ அது பாருங்கள், கரெக்டாக வச்சு அந்த கிராஸ் சென்டர் கிராஸில் வந்து தையல் அடிச்சிடக்கூடாது, தூக்கி விட்டுட்டு கரெக்டாக வச்சு அடிங்க. அதே மாதிரி பட்டி பக்கம் தான் அந்த கிராஸ் வரணும். ஸோ அந்த பக்கம் போயிடக்கூடாது. கப் ஷேப் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த டாட்டு சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா கிராஸ்க்கு, அது வந்து பட்டி பக்கம் வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த கிராஸ் வந்து தையலில் வந்து அடிச்சிடக்கூடாது. கரெக்டாக பட்டிக்கு அடிக்கையில் லைட்டாக தூக்கி விட்டு அடிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி தான் அந்த இன்னொரு கிராஸையும் வச்சு நம்ம அடிச்சுக்க போகிறோம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கனாலே ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக தான் நான் மெதுவாக வந்து சொல்லித்தரேன். இது வீடியோ லென்த்தாக போகிறனால பார்ட் 1 பார்ட் 2ன்னு வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள், பார்ட் 1ஐயும் பாருங்கள், பார்ட் 2வையும் பாருங்கள். ப்ளவுஸ் கட் பண்ணாத பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இதுபடி ப்ராப்பராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பட்டி ஜாயிண்ட் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளவெடுத்து நம்ம பண்ணணும். பாருங்கள், அதுக்கப்புறம் பட்டிக்கு வந்து அமுக்கடி போடணும். இந்த கிராஸ் டாட் வந்து அதோடு பிடிச்சிடக்கூடாது, தனியாக தான் இருக்கணும். பாருங்கள், பிடிச்சிடாமல் தனியாக மட்டும் தைச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த பட்டியும் அமுக்கடி ஒன்று போட்டுக்கலாம். அமுக்கடி போட்டுட்டு
எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டி எவ்வளோன்றதை மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி அந்த கிராஸ்லேயும் வந்து அமுக்கடி போட்டுக்குருவோம். அமுக்கடி போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், பிகினர்ஸ்க்கெல்லாம் அப்போ தான் புரியும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும். கழுத்து பீஸு, கிராஸ்க்குள்ள டாட்டு, பட்டி ஜாயிண்ட்டு இது வந்து கரெக்டாக இருக்கணும். அளவு ப்ளவுஸில் நம்ம எங்கெங்கே பிடிச்சிருக்கோமோ அந்த இது வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பட்டியோட எண்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கிராஸ்க்கு நேராக கிராஸு, பட்டிக்கு நேராக பட்டி, கழுத்து பீஸுக்கு நேராக கழுத்து பீஸ். இப்போ பட்டியை வந்து மடிச்சிடலாம். பட்டி வந்து இப்படி கரெக்டாக மடிச்சிங்கன்னா வெளியில் எந்த பிசுறும் தெரியாது, ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போது தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அது வச்சா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த பட்டியும் எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிக்கலாம். அந்த பட்டியும் வந்து இந்த இதை வச்சே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று ஒன்று நம்ம பார்த்து மார்க் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். அப்போ தான் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பலகையில் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஒருவேளை அப்படி வரல அப்படின்னா மடித்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு அந்த அளவு தான் மடிக்கணும், அதை விட அதிகமாக மடிச்சிடக்கூடாது. கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதையும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பட்டன் பட்டி பாருங்கள், எந்த பிசுறும் இல்லையா, கிராஸ் டாட்டு எதுலேயுமே பிசுறு இருக்காது. ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பட்டன் பட்டி வைக்கலாம். பட்டன் பட்டி வந்து வளையத்துக்கு 2 இன்ச்சும் வந்து கொக்கிக்கு வந்து 1 இன்ச்சு போதும் துணி. நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கரெக்டாக 2 இன்ச்சு, அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ வந்து நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் திருப்பணும். அது வந்து கொக்கிக்கு எப்பயுமே நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் திருப்பணும். அதை பார்த்துக்குங்க. திருப்பி விட்டு திரும்பவும் வந்து அந்த 1.5 இன்ச்சு தானே, அதை ஒரு மடிப்பு மடித்து கரெக்டாக இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா கொக்கி பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கணும். கரெக்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி வளையத்துக்கு வந்து கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பணும். இது முடிஞ்சு. வளையத்துக்கு வந்து கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. எக்ஸஸாக இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. வச்சு நல்ல பக்கம் வந்து திருப்பிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.
இப்போ வந்து மடக்கிட்டோம். மடக்கி கரெக்டாக இங்கே ஒரு 2 தையல் போடணும் வளையத்துக்கு. அந்த எஜ்ஜில் ஒரு தையலும் அதை ஒட்டி ஒரு நண்டுக்கால் அளவுக்கு ஒரு தையலும். அந்த வளைய வைக்கையில் அதை தாண்டி போயிடக்கூடாது. அந்த 2 தையல் கூடால வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி கடைசி வரைக்கும் தைச்சிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முடிஞ்சு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து கைக்கு வந்து 2 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். திருப்பி அதே மாதிரி தான் பேக் பீஸில் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி மடிச்சுக்கணும். மடித்து பெரிய தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதேபடி மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். மார்க் பண்ணுறதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை விரித்து நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து பேக் பீஸோட தையல் எஜ்ஜு எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கிட்டு 2 இன்ச்சு அங்கிட்டு 2 இன்ச்சு வர மாதிரி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த தையல் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த எஜ்ஜிலேருந்து கரெக்டாக 4 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸ் மார்க் பண்ணியாச்சு. இழுத்து வச்சு கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ். ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி தான் கொக்கி பக்கமும் வளையத்துக்கு வளையம் பக்கமும் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக கொக்கி பக்கம் கொக்கிக்கும் பட்டி வளையம் பக்கம் வளையமும் வச்சு கரெக்டாக எடுக்கணும். அந்தந்த கிராஸுக்கு தான் எடுக்கணும். கரெக்டாக வச்சு இப்போ மார்க் பண்ணிக்கிற போகிறோம். பாருங்கள், அந்த தையல் எஜ்ஜிலேருந்து இப்படி மார்க் பண்ணி தைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வளையம் பக்கம் வந்து பட்டன் பட்டி எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிக்கிற போகிறோம். நம்ம பைப்பிங் வைக்கிறனால கரெக்டாக இருந்தால் போதும். இதே மடிச்சடிக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு மடிச்சடிப்போம். இப்போ கழுத்தோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து இறங்காது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து தையலுக்கு விடலையே மேடம் கரெக்டாக வருமான்னு. நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கிறனால தையலுக்கு விட தேவையில்லை. நமக்கு வந்து அது கரெக்டாக வரும். ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, திரும்ப கேட்டிருந்தீங்க 2-3 பேர். நீங்கள் வந்து ஷோல்டருக்கு வைக்கல, அது கரெக்டாக வருமானீங்க. கண்டிப்பாக கரெக்டாக வரும். அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கிறனால நம்ம மார்க் பண்ணுறது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஆம்கோல் கிட்டையும் நம்ம கரெக்டாக தையலுக்கு உண்டான அளவு தையல் போடுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் கிடைச்சா போதும். கரெக்டாக இருக்குது. ஒரு வேளை எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல, தையல் அளவை கொஞ்சம் கீழே வரை குறிச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ண முடியல, நான் தைச்சிட்டேன் கை ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா சைடில் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இது வந்து ப்ளவுஸ் தைக்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தான் கரெக்டாக வெட்டினாலும் தைக்கையில் வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு வரும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொக்கி பக்கம் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக அதை மார்க் பண்ணி அந்த கழுத்தோட வளைவை வந்து கரெக்டாக குறிச்சிக்கணும். நம்ம அது வந்து தையலுக்கு விட்டு தான் குறிக்கணும். தையல் நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அங்கே நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே இடத்துல நம்ம தையல் போடணும். எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, மார்க் பண்ணையில் நீங்கள் தையலுக்கு விடவே இல்லையே, அப்போ எப்படி வந்துச்சு? இப்போ கரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணையில் நமக்கு வந்து எக்ஸஸாக ஆட்டோமேட்டிக்காக அந்த 1/4 இன்ச்சு வந்து நமக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் அளவு எடுக்கையில் தையலுக்காக அப்படின்னு விட வேணாம். அப்படி விட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்கும். ஷோல்டர் இறங்குச்சுன்னா அது அப்புறம் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ்க்கு வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும். அந்த சைடுமே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணிக்கலாம். ஐயோ கரெக்டாக இல்லையே எக்ஸஸாக இருக்குன்னு அப்புறம் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணையில் முன்ன பின்ன வரும். அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தையலுக்கு 1/4 இன்ச்சு இருந்தால் பாருங்கள், ஆம்கோலுக்கு எக்ஸஸாக இருந்தால் தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த ஆர்காட்டுக்கு மார்க் அதுக்கு அங்கிட்டு வந்து தையல் வரக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கைக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2 கையுமே மடித்து வச்சுருங்க.
அந்த குடஞ்ச பக்கம் வந்து ஒரு சைடு வந்து மேலே வரும், ஒரு சைடு வந்து அடிபாகம் வரும். அப்படி தான் வரணும். அப்படி வந்தால் தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு இது குடஞ்சது மேலவும் ஒரு இது வந்து அடியிலவும் வரும், கீழேயும் வரணும். 2 குடஞ்சது ஒரே பக்கம் வரக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் 2 கை இல்லையா? ஸோ அதனால் ஒரு பக்கம் மேலவும் ஒரு பக்கம் கீழே வரணும். குடஞ்சதுன்னா அந்த 4 இன்ச்சு எக்ஸஸாக வெட்டினும்ல அந்த. இப்போ பாருங்கள், கிராஸ் பக்கத்துக்கு அந்த குடஞ்ச கையில் உள்ள அளவை வந்து நம்ம எடுக்கணும். குடஞ்சது மேலே வருது இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து கிராஸ் பக்கம் வர்ற கை. அது வந்து அடியில் வரும். அப்போ வந்து நம்ம அந்த கையை எடுக்கணும். 2 கையும் ஒரே கை தானே மேடம், எதுக்கு அதுக்கு தனித்தனியாக அளவு எடுக்கணும்னு கேட்காதீங்க. நம்ம ஒரு ப்ராப்பராக பண்ணுறோன்னா அதை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சரியாக வரும். இப்போ வந்து பாருங்கள், பேக் சைடு உள்ள கைக்கு வந்து இது பண்ணிக்கிறேன். குடஞ்சது அடியில் போகிறதுக்கு பேக் சைடு உள்ள கை, குடஞ்சது மேலாப்பில் வர்றதுக்கு கிராஸ் பக்கம் உள்ள கை. இதை கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல் வந்து நம்ம மிச்சத்தை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பாய்.